يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அவனது ஆலயமான கஅபாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியினால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நாள் 2 நாளில் கஅபாவை நோக்கி நாம் பயணமாக இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் உம்ரா செய்யக்கூடிய இந்த சட்டங்கள், எப்படி உம்ரா செய்கிறது, இதனுடைய வழிகாட்டல் என்ன என்பதை அதாவது ஒரு சுருக்கமான தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 28ஆம் தேதி 4:45 எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. பண்டாநகமா இது சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 மணி வச்சுக்கிறோங்க. அப்போ 4:55 எங்கள் ஃப்ளைட் பறக்குதுன்னு சொன்னால், இப்போ புதிய ரூல்ஸ் 4 ஹவருக்கு முன்னால் என்ன செய்யணும், ஏர்போர்ட்டில் நிற்கணும். அப்போ அதை நீங்கள் சரியாக ஒவ்வொரு இடத்துலேருந்து வாரவங்க அந்த 4 ஹவருக்கு முன்னால் ஏர்போர்ட்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை அமைச்சு கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு எல்லா பேகேஜ், மற்றது பாஸ்போர்ட், அந்த அவங்க கிளியர் பண்ணுற எல்லா விஷயமும் எங்கள் லேஸ் ஆகும். முன்ன பின்ன ஆனாலும் ஏதாச்சும் அவசரமாக செஞ்சு கொள்ள இயலும். அந்த அடிப்படையில் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது 4:55 நாங்கள் போகிறோம்னு சொன்னால் 1 மணிக்கு சரி குறைஞ்சது ஏர்போர்ட்டில் நிற்கணும். எந்த பகுதியில் இருந்தாலும் சரியா 1 மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் நிற்கணும் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க, அமைச்சு கொள்ளுங்க. இது முதலாவது. 2வது இப்போ நாங்கள் உம்ரா செய்ய போகிறோம். இப்போ உம்ரா செய்ய போகிற நேரத்தில் இஹ்ராம் கட்டுறது. இப்போ இஹ்ராம் கட்டுறது 2 அமைப்பு இருக்குது. ஒன்று நீங்கள் வீட்டிலேருந்தே இஹ்ராம் கட்டிட்டு வந்துடலாம். வீட்டிலேருந்தே இஹ்ராம் கட்டிட்டு வந்துடலாம். நாங்கள் போய் டிரான்சிட் பஹ்ரைனில் இருந்து என்ன செய்வோம், அப்படியே நாங்கள் ஜித்தாவுக்கு போவோம். இப்போ பஹ்ரைனில் கிட்டத்தட்ட 3 ஹவர் எங்களுக்கு இருக்குது டிரான்சிட், வெயிட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் அங்கேயும் போய் மாற்றிக்கொள்ளலாம். அப்போ குறிப்பாக பெண்கள் நீங்கள் என்ன செய்யுங்க என்றால், வீட்டில இருந்தே இஹ்ராம் ஆடை அணிஞ்சிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே அந்த பஹ்ரைனில் ஏர்போர்ட்டில் மாற்றிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு சில நேரம் சிரமமாகும். ஆண்கள் பிரச்சனை இல்லை, ஆண்கள் லேசாக மாற்றிடுவாங்க. அங்கே சின்ன பள்ளி இருக்கும், அந்த பள்ளியில் இப்போ என்ன செய்வாங்க, அந்த வளமையான ஆடையை மாற்றிக்கிட்டு இஹ்ராம் ஆடையை அணிஞ்சு கொள்வாங்க. அப்போ நீங்கள் விரும்பினால் ஆண்களும் பெண்களும் வீட்டில இருந்தே அணிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்லாட்டி ஆண்கள் மட்டும் என்ன செய்யலாம், வளமையான சாதாரண ஆடையோட பஹ்ரைன் ஏர்போர்ட் என்ன செய்யலாம், இஹ்ராம் ஆடையை அணிந்து கொள்ளலாம் என்பது முதலாவது பதிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இது ஒன்று. அப்போ 2வது, உம்ராவுடைய கடமைகள் 5 இருக்குது. இந்த 5 நல்லா நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. உம்ராவுடைய கடமைகள் 5 இருக்குது. அதில் முதலாவது நீயத்து வைக்கிறது. இந்த நீயத்தை எங்கே வைக்கணும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மீகாத் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. மீகாத்துனா இல்லை, நீயத்து வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் நாங்கள் என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நீயத்து வைக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் ஏசியன் கண்ட்ரிலிருந்து போகக்கூடியவங்க எங்கே நீயத்து வைக்கணும்னு சொன்னால், எலம்லம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நீயத்து வைக்கணும். ஆனால் எலம்லம் என்ற இடத்துல எங்களுக்கு இறங்க கிடைக்காது. நாங்கள் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருப்போம். அதாவது ஜித்தாவுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் ஸ்ரீலங்காலேருந்து அப்படி பஹ்ரைன் போய் இறங்கி அடுத்த பஹ்ரைன்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறி ஜித்தாவுக்கு நாங்கள் போகிற நேரத்தில் ஜித்தாவுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் ஃப்ளைட்டில் அறிவிப்பாங்க. அரபுலையும் ஆங்கிலத்திலையும் அறிவிப்பாங்க. அதாவது மீகாத் வரப்போகுது. அப்போ அதாவது இந்த நீயத்து வைக்கிறவங்க நீயத்து வச்சுக்கொள்ளுங்கன்னு ஒரு அறிவித்தல் தான் அவங்க தருவாங்க. அப்போ நீங்கள் இந்த நீயத்தை நீங்கள் பாடமாக்கிக்கொள்ளுங்க. அவ்வளோ கஷ்டம் இல்லை. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லையும் பேசி அனுப்பியிருக்கிறேன். நீயத்தை பொறுத்தவரை அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய வந்து விட்டேன். அவ்வளோதான் நீயத்து. சுருக்கமான நீயத்தான், லேசான நீயத்தான். நீங்கள் பாடமாக்கிக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ அந்த ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்க நேரத்தில் ஜித்தாவுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் அவங்க அறிவிப்பாங்க, மீகாத் வரப்போகுது, எல்லை வரப்போகுதுன்னு அரபுலையும் இங்கிலீஷ்லையும் ஆங்கிலத்திலையும் அறிவிப்பாங்க. அப்படி அறிவித்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நீயத்தை வைக்கிறதுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்க. நான் என்ன செய்வேன், இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல எழுப்பி உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நான் சொல்லி தருவேன். நீங்கள் எந்தெந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்குங்க ஃப்ளைட்டில், அந்த இடத்துல என்ன செய்வேன், நான் உங்களுக்கு அந்த நீயத்தை நினைவுபடுத்துவேன். சரியா? அப்போ உம்ராவுடைய கடமைகள்ல முதலாவது கடமை நீயத்து வைக்கிறது. இப்போ நீயத்தை எங்கே வைக்கணும், ஃப்ளைட் பறந்துட்டு இருக்க நேரத்தில் பஹ்ரைன்ல இருந்து ஜித்தாவுக்கு பறந்துட்டு இருக்க நேரத்தில் ஜித்தாவுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் எங்களுக்கு அறிவிப்பாங்க. அந்த இடத்துல நீயத்து வைக்க வேண்டும். இது ஓகே உங்களுக்கு. அப்போ நீயத்து ஓகே. 5 கடமையில முதலாவது கடமை உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். சரி, இப்போ வீட்டிலேருந்து நீயத்து வைக்க தேவையில்லை. வீட்டிலேருந்து நீங்கள் இஹ்ராம் ஆடை அணிஞ்சிட்டு வாங்க. அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்,
நாங்க அங்க ஃபிளைட்ல பஹ்ரைன்ல இருந்து போற நேரத்தை அங்க நியத்தை நாங்க வச்சுக்கொள்வோம். அந்த நியத்தை என்னன்றத ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கொப்பில நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, போன்ல அப்படியே வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லா. இப்ப நாங்க வந்து ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்குவோம். இறங்கினால் அது வந்து ஃபஜ்ருடைய சுபுவுடைய டைம். பெரும்பாலும் எங்களுக்கு ஏர்போர்ட்ல வந்து தொழுறதுக்கு சந்தர்ப்பம் தர மாட்டாங்க. ஏன்னா எங்களை பேகேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே போக சொல்லிட்டே இருப்பாங்க. வெளியே போய் பஸ்ஸில் உட்காந்து தான் நாங்கள் சில நேரம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வேண்டிய வரும். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி எங்களை பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஒழு செஞ்சுக்கிட்டு அப்படி பஸ்ஸில் வந்து உட்காந்தோம்னு சொன்னால், பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சிடலாம், அப்படி அவங்க தனித்தனியாக ஃபஜ்ரு தொழுகையை உட்கார்ந்த வண்ணமாக ஆண்கள் பெண்கள் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து நாங்கள் செய்வோம். அந்த டைம் எப்படி அமையுதுன்றதை பார்த்து என்ன செய்வோம். இருந்தாலும் நாங்கள் வெளியாகும் போது ஒழுவோட வெளியானால், அந்த ஒழு செஞ்சுக்கிட்டு வெளியானால் அப்ப என்ன செய்யும், அப்ப எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு தொழுவுறதா அல்லது வேற இடத்துல தொழுவுறதா என்பதை நாங்கள் முடிவு செஞ்சு கொள்ளலாம். அதை நாங்கள் வச்சு பார்த்துக்கொள்வோம். முதலாவது இப்ப நாங்க போய் மக்கால போய் இறங்கிட்டோம். மக்கால இறங்கி ஹோட்டல்ல எங்களை பேகேஜ் எல்லாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், எங்களை ஹோட்டலுக்கு காலையில் போயிடுவோம் இன்ஷா அல்லா. அப்போ போனால் எங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு காலை சாப்பாட்டை முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், கஅபாவை நோக்கி அப்படியே உம்ரா செய்யறதுக்கு பயணமாகலாம். மஷாலா போற நேரம் அல்லாவோட உதவினால லேசான ஒரு டைம் உண்டு தான். லோஹருக்கு முன்னால அதிகமா க்ரௌட் இருக்காது. ஏன்னா தஹஜத்துக்கு போனவங்க வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஹோட்டல்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த நேரம் வந்து நாங்க 9 மணிக்கு நாங்க போனோம்னு சொன்னா நான் நினைக்கிறேன் அல்லாவோட உதவினால பெரிய க்ரௌட் இருக்காது அந்த நேரம். அப்ப நாங்க என்ன செய்யலாம், அப்படியே உம்ரா செய்ய போறோம். அப்ப எல்லாரும் நாங்க சேர்ந்து எல்லாரும் போவோம். அப்படி போற நேரத்துல வந்து அந்த கஅபாக்கு அந்த வாசலுக்கு போறது இடத்துல வந்து ஒரு துவா ஒன்று இருக்குது. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும் அஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க. இதை நான் அந்த இடத்துல சொல்லி தருவாங்களே, எல்லாரையும் வச்சு நான் சத்தமா சொல்லுவேன். நீங்கள் என்ன செய்யலாம், அந்த துவாவை சொல்லிக்கொள்ளலாம். பொதுவாக ஆண்களுக்கு தெரியும், பள்ளிக்குள்ள போற நேரத்தில் ஓதக்கூடிய துவா இருக்குதுன்னு, அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க. அதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா சொல்லிட்டு அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க. அப்ப இது நீங்க என்ன செய்யணும் சொன்னால் அதை ஓதக்கூடிய அமைப்பை அமைச்சுக்கொள்ளுங்க. நான் அந்த இடத்த நினைவுபடுத்துவேன், நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். அந்த கஅபாக்கு உள்ள அந்த என்ட்ரன்ஸுக்கு உள்ளுக்கு போறதுக்கு முன்னால இது. இப்ப நாங்க கஅபா கிட்ட போயிட்டோம். இப்ப கஅபா கிட்ட போயிட்டால் உம்ராவுடைய 2வது கடமை என்னன்னு சொன்னால் தவாஃப் செய்யறது. முதலாவது கடமை நியத்து வைக்கிறது. நியத்து வச்சுட்டீங்க, பிளைட்லயே நியத்து வச்சுட்டீங்க. அப்ப 5ல் 1 முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது தவாஃப் செய்யறது. இப்ப தவாஃபை நீங்க எங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால், இப்ப கஅபா வந்து சதுர வடிவத்துல இருக்குது. 4 மூலை 4 கோனர் இருக்கு கஅபா. அப்ப எந்த கோனர்ல எந்த மூலையில ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குதோ அந்த இடத்துல தான் தவாஃபை ஆரம்பிக்கணும். நல்ல விலையும் கொள்ளுங்க. கஅபாவுக்கு வந்து 4 மூலை இருக்குது, சதுர வடிவம், 4 கோனர். அதுல எந்த கோனர்ல இருந்து எங்களோட தவாஃபை ஆரம்பிக்கணும்னு சொன்னால், ஹஜருல் அஸ்வத் கல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், எங்கட தவாஃபை ஆரம்பிக்கணும். சரியா? தவாஃப் ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன செய்யணும் அதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப தவாஃப் ஆரம்பிக்கிற இடம் உங்களுக்கு விளங்கிடுச்சு. கஅபால எந்த கோனர்ல ஹஜ்ர் அஸ்வத் கல் இருக்குதோ அந்த கோனர்ல இருந்து தான் தவாஃப் ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு கிளியர். இப்ப தவாஃப் ஆரம்பிக்கும் போது எங்களோட நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த வலது கை இருக்கு தானே, இந்த வலது கை அப்படியே கஅபாவை அந்த கோனர் ஹஜ்ர் அஸ்வத் கல் கோனர் இருக்கு தானே, அந்த கோனருக்கு நேர பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். ஒன்று அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் போதும், அல்லது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும் அந்த தவாஃபை ஆரம்பிக்கும் போது. இப்ப நான் வந்து அந்த ஹஜ்ர் அஸ்வத் கல்லுக்கு நேரம் வந்துட்டுனான்னு எல்லாரும் செக் பண்ணி பாக்குறதுக்கு சரியா அந்த ஹஜ்ர் அஸ்வத் கல் கோனர் இருக்கு தானே, அதுக்கு ஒப்போசிட் சைடு எதிர் திசையில நீங்க பாருங்க, 3 ஃப்ளோர்ல 3 தட்டுலையும் பச்சை அந்த 2 அடி டீ பிளேட் பச்சை கலர்ல அப்படி இருக்கும். அதாவது அது வந்து அந்த டீ பிளேட் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, அதுக்கு நேரத்தான் ஹஜ்ர் அஸ்வத் கல் இருக்குது, கோனர் இருக்குது. அப்ப நாங்க வேற கோனர்ல கையை தூக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு செக் பண்ணி பாக்குறதுக்கு நான் சரியா ஹஜ்ர் அஸ்வத் கல்லுக்கு நேரம் வந்துட்டானா என்று இந்த பக்கம் திரும்பி பாருங்க, சரியா அந்த டீ பிளேட்டுக்கு நேரம் வந்துட்டானான்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்க வந்துருவோம். வந்துட்டால் இப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு கையை தூக்கி எங்களை தவாஃபை ஆரம்பிக்கணும். சரிதானே? அப்ப முதலாவது தவாஃப் ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த ஹஜ்ர் அஸ்வத் கல்லுடைய கோனர்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது வலது கையை தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். இப்ப நான் உங்களோட வருவேன், நான் அதை உங்களுக்கு அந்த இடத்துல நினைவுபடுத்துவேன். இந்த நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால அந்த அமல் சம்பந்தமான தெளிவுகள் எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ரைட். இப்ப நாங்க தவாஃபை ஆரம்பிக்கிறோம்.
அப்படி தவாஃபை சுத்தி வார நேரத்துல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கௌபாவுக்கு 4 கோணர். முதலாவது கோணர் வந்து ஹஜ்ர் அஸ்வத் கல் கோணர். நாங்க ஆரம்பிக்கிறது முதலாவது. அப்ப 4 கோணர் இருக்குது. இப்படி நாங்க வேண்டிய துவாக்கள், வேண்டிய திக்ருகள், வேண்டிய தஸ்பீ, தல்பியா, சலவாத்து எதையும் சொல்லிட்டு அப்படியே சுத்தலாம். சரியா? அல்லது குர்ஆனை ஓதிக்கிட்டு எதையும் செய்யலாம். சரி. இப்படி நாங்க வார நேரத்துல அப்ப முதலாவது கோணர் வந்து ஹஜ்ர் அஸ்வத் கல் உள்ள கோணர். 2வது, 3வது, 4வது கௌபாவுடைய 4வது அந்த கோணர், அந்த மூளை இருக்கு தானே, அதுக்கு சொல்லுவாங்க ருக்குனுல் யமானி. எப்படி? ருக்குனுல் யமானி. நல்லா பேர் என்ன வச்சுக்கொள்ளுங்க. ருக்குனுல் யமானி. கௌபாவுக்கு 4 கோணர். நாங்க ஆரம்பிக்கிறோம், தவாஃப் ஆரம்பிக்கிறோம், ஹஜருல் அஸ்வத் கல்லு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படியே நாங்க வாரம் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் கையை தூக்கி வலது கையை தூக்கி காட்டுறோம். அப்படியே நாங்க வாரம் வந்து 4வது கோணர், அதாவது ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னுக்குள்ள கோணர், அந்த மூளை வந்து ருக்குனுல் யமானி. அது வந்து யமன் தேசத்தை நோக்கி இருக்கிறனால நபி அவங்க அதுக்கு ருக்குனுல் யமானின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜர் அஸ்வத் கல்லுக்கும் இடையில வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னான்னு துஆ ஓதணும். எல்லாரும் பாடமா இருக்கும். பாடம் இல்லாதவங்க பாடமாய் கொள்ளுங்க. நான் வந்து குரூப்ல எல்லாத்தையும் டைப் பண்ணி போட்டிருக்கிறேன். அதாவது பேசியும் இருக்கிறேன், டைப் பண்ணி டெக்ஸ்ட்லயும் போட்டிருக்கிறேன். நீங்க பாடமாக்குறதுக்கு லேசுக்காக வேண்டி, கையில் வச்சு கொள்றதுக்காக வேண்டி. சரியா? அப்ப அந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜர் அஸ்வத் கல்லுக்கும் இடையில வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் என்ற துஆவை ஓதிக்கொள்ளணும். இப்ப அப்படியே ஓதி அப்ப நாங்க திருப்பி அது என்ன செய்யறோம், ஹஜர் அஸ்வத் கல்லு கிட்ட வந்தாச்சு. அப்போ ஒரு ரவுண்ட் முடிஞ்சு. ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். நல்லா விளையும் கொள்ளுங்க. ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். அப்ப முதலாவது சுற்று முடிஞ்சு. இப்ப 2வது சுற்று ஆரம்பிக்கும் பொழுதும் என்னோட வலது கையை தூக்கி என்ன செய்யணும், அந்த கோணருக்கு நேர, ஹஜர் அஸ்வத் கல் உள்ள கோணருக்கு நேர பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செய்யணும், அப்படி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். இப்ப 2வது ரவுண்டு அப்படியே வாரம் வந்து 4வது கோணர் ருக்குனுல் யமானி கிட்ட வந்த உடனே என்ன செய்யணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதணும். இப்ப 2வது ரவுண்டு முடிஞ்சு. 3வது ரவுண்டு ஆரம்பிக்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹி அல்லாஹுக்கும் வலது கையை தூக்கி காட்டணும். அப்போ ஒரு தடவை ஆப்போசிட் சைட்ல எதிர் திசையில பார்த்துக்கொள்ளணும், அந்த பச்சை லைட்டுக்கு நேரம் நான் வந்துட்டேனான்னு சொல்லி. ஏன்னா சில ஆளுக்கு என்ன செய்வாங்க என்றால், அந்த கோணர் வாரத்துக்கு இடையில நடுவுலயே கையை தூக்கிடுவாங்க அல்லாஹ் அக்பர். ஒரு ஆள் கையை தூக்கிட்டா, 2 ஆள் கையை தூக்கிட்டா, எல்லாரும் கையை தூக்கிடுவாங்க. அதனால நீங்க கையை தூக்க முந்தி சரியா ஹஜ்ர் அஸ்வத் கல் கோணருக்கு மூளைக்கு வந்துட்டானான்னு செக் பண்ணி உறுதிப்படுத்துறதுக்கு எதிர் திசை ஆப்போசிட் சைட்ல வந்து அந்த பச்சை லைட்டுக்கு நேரம் வந்துட்டானா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வலது கையை தூக்கி சொல்லி அப்படியே தவாஃபை நாங்க நிச்சயம் முடிக்கிறோம். அப்ப 7 ரவுண்டு ஒரு தவாஃப் முடிஞ்சு. இப்ப உங்களுக்கு தவாஃபு தெளிவா விளங்கியிருக்கும். இப்ப நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. முதலாவது நாங்க நியத்தை ஃபிளைட்ல வச்சாச்சு. முதலாவது கடமை முடிஞ்சு. 2வது கடமை தவாஃப். அப்ப ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். தவாஃபை எங்க ஆரம்பிக்கணும், ஹஜர் அஸ்வத் கல் உள்ள கோணர்கிட்ட ஆரம்பிக்கணும். தவாஃப் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும், இந்த வலது கையை பிஸ்மில்லாஹி அல்லாஹ்னு சொல்லி என்ன செய்ய உயர்த்தி காட்டணும். அப்படியே தவாஃப் அப்படியே சுத்தி வார நேரத்துல, கஅபாவை சுத்தி வார நேரத்துல 4வது கோணர் ருக்குனுல் யமானி. ருக்குனுல் யமானிக்கும் ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு இடையில வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வரக்கூடிய அந்த துஆவை ஓதணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் அப்படித்தான் செய்யணும். இப்ப தவாஃப் உடைய விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நான் இதே சொல்றேன்டா உள்ளத்துல பதிச்சுக்கணும். நாங்க ஒரு அமல் செய்ய போறோம்டா, நல்லா தெளிவா போய் அமல் செய்யணும். தடுமாற்றம் இருக்கக்கூடாது. ஏன்னா பல லட்சங்களை ரூபாக்களை செலவழிச்சு, நாட்களை செலவழிச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நாங்க என்ன செய்ய போறோம், அந்த கஅபா கிட்டையும் தங்க போறோம். முக்கியமான உம்ரா அமல். அப்ப இந்த உம்ராவுடைய விஷயத்தை நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டு போனா தான் எங்களுக்கு வந்து தெளிவா என்ன செய்யலாம், அந்த உம்ராவை திருப்திகரமா செய்ய முடியும். சரி, அப்ப 2வது கடமை முடிஞ்சிருச்சு. முதலாவது நியத் வைக்கிறது, 2வது தவாஃப் செய்யறது. ரைட். 3வது மக்காம இப்ராஹிமுக்கு முன்னால 2 ரக்காய் தொழுவுறது. 2 ரக்காய் தொழுவுறது. மக்காம் இப்ராஹிம் இப்ப நீங்க இந்த தவாஃப் செய்ய நேரத்தை நீங்க பாப்பீங்க. தவாஃப் செய்யும் பொழுது அந்த கிளிக்கூண்டு போல இருக்கும். கிளிக்கூண்டு போல இருக்கும். அதுக்கு பின்னால் என்ன செய்யணும், 2 ரக்காய் தொழணும். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு தொலை கிடைக்காது. ஏன்னா மக்கள் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல மக்கள் என்ன செய்வாங்க, சுத்திட்டே இருப்பாங்க. அதை அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு போய் என்ன செய்யறது, 2 ரக்காயத்தை தொழுது கொள்றது. சுன்னத் என்ற அடிப்படை நியத்து வச்சுக்கொள்ளுங்க. 2 ரக்காய் சுன்னத்தை நான் தொழுகிறேன். முதலாவது ரக்காயத்தை வந்து சூரா ஃபாத்தியா ஓதனத்துக்கு பிறகு சூரத்துல் காஃபிரூன், குல்யா அய்யுல் காஃபிரூன் என்றதை ஓதணும். 2வது சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு 2வது ரக்காயத்துல, அதாவது சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் அஹத். முதலாவது ரக்காயத்துல வந்து சூரா ஃபாத்தியா ஓதிட்டு சூரத்துல் காஃபிரூன், குல்யா அய்யுல் காஃபிரூன் என்ற அந்த சூரா ஓதணும். 2வது ரக்காயத்துல சூரா ஃபாத்தியா ஓதிட்டு சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் அஹத் என்ற சூராவை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். இது பாடம் இல்லாட்டி வேற வேண்டிய சூறாக்கள் ஓதிக்கொள்ளலாம். அந்த 2 ரக்காய் தொழுது முடிச்சாச்சுண்டா இப்ப 3 கடமை முடிஞ்சு. இப்ப 3 கடமை முடிஞ்சிருச்சு. உம்ரா கடமை 5, அதுல 3 முடிச்சிட்டீங்க.
ஒன்று நியத்து ஃப்ளைட்ல வச்சுட்டீங்க, ரெண்டாவது தவாஃபை திருப்திகரமா செஞ்சிட்டீங்க, மூணாவது 2 ரக்காயத்தும் தொழுதுட்டீங்க, ரைட். இப்ப நாலாவது சை செய்யறது. சைண்டா சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடுறது, அதுக்கு தான் சைண்டா அரபுல சொல்றது. இப்ப நாங்க அப்படியே எல்லாம் பக்கத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல அம்புக்குறி போட்டு 3 பாசையில போட்டிருப்பாங்க. அரபுல, உருதுல, ஆங்கிலத்துல 3 பாசையிலையும் சஃபா மர்வான்னு போட்டு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. சரியா? அப்படி நாங்க என்ன செய்யறது, அப்படி நாங்க போவோம். போய் சஃபா மர்வால தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் கஅபா பார்த்து துவா கேட்கணும். ஒரு 5 நிமிஷம் நாங்க டைம் தருவோம். எல்லாரும் வாரவங்க எல்லாம் அந்த இடத்துல துவா கேட்பாங்க. அப்ப நாங்களும் என்ன செய்வோம், அந்த அந்த தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்வோம், அந்த கோனர்ல இருந்து கஅபாவை பார்த்து என்ன செய்வோம், துவா கேட்போம். இப்ப பில்டிங் எல்லாம் அடிச்சிக்கிறனால, கட்டடங்கள் கட்டிக்கிறனால வந்து கஅபா பெருசா விளங்காது, லேசா பட்டும் படாமலும் விளங்கும். அந்த இடத்துல இருந்து எப்படியோ கஅபாவுடைய திசையை நோக்கி என்ன செய்யணும், அந்த கோனர்ல இருந்து கொஞ்ச நேரம் துவா கேட்கணும். சுருக்கமாக உங்களுக்கு அத்தியாவசியமான என்ன துவா முக்கியமோ அந்த துவாவை அந்த இடத்துல கவலையோடு கேட்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், சஃபால வந்து தொங்கோட்டத்தை ஆரம்பிக்க போறோம். மலைன்னு சொன்னா சஃபா மருவா, மலைன்னு சொன்னா மலையாக இல்ல, அங்க மலையெல்லாம் உடைச்சு ஃபிளட் ஆக்கி டைல்ஸ் பிடிச்சி அப்படியே ஏசி ரூம் போலதான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய போறோம், சஃபா மருவால வந்து தொங்கோட்டத்தை ஆரம்பிக்க போறோம். இப்ப சஃபால தான் ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல டைப் பண்ணி போட்டிருக்கிறேன். குர்ஆன்ல 2வது அத்தியாயம் சூரா பக்ரால 158வது வசனம், இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜன் வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிக்கிட்டு நாங்க சஃபா மருவால தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கணும். அந்த வசனத்தை பாடமா இன்னும் 2 நாள் இருக்குது. அந்த வசனத்தை நான் டைப் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். குர்ஆன் எடுத்து என்ன செய்யுங்க, ஒரு 5 தடவை 10 தடவை சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல சொல்றதுக்கு லேசா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்ப நாங்க சஃபால போறோம். சஃபால போற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது எல்லாருக்கும் உங்களுக்கு பாடமா இருக்கும். அதிகமான ஆட்களுக்கு இது லேசான களிமா. நாங்க குர்ஆன் தாலிம் குர்ஆனை சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்துல ஓதும் போதே அவ்வல் களிமா தய்யிப், 2ஆம் களிமா ஷஹாதான்னு நாங்க பாடமாக்கி இருக்கிறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் எல்லாம் பாடம். சரி, இப்ப அதுக்கு பின்னர் 2 வரி இருக்குது, அதை தான் நீங்க கட்டாயம் பாடமாக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொல்லிட்டு திருப்பி தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ நஸ்வர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா இதை சொல்லணும். இது மட்டும் நீங்க பாடமாக்கிக்கொள்ளுங்க. நான் டைப் பண்ணி குரூப்ல போட்டிருக்கிறேன். அந்த கடைசி துண்ணை மட்டும் நல்லா பாடமாக்கிக்கொள்ளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா ஒரு 5 தடவை சொல்லி பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா அன்ஜஸ வஅதா வ நஸ்வர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா ஒரு 5 தடவை திருப்பி சொல்லுங்க. அன்ஜஸ வஅதா அன்ஜஸ வஅதா வ நஸ்வர அன்ஜஸ வஹதா வ நஸ்வர அப்தா. என்ன செய்யுங்க, ஒரு 5 தடவை சொல்லி பாருங்க. அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது நல்ல உள்ளத்துல பதிஞ்சிரும். இப்ப நானும் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லி தருவேன். இப்ப நீங்க பாடமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேஸ். ஏன்னா சஃபா மர்வால 7 ரவுண்டுக்கும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேண்டிய துவாக்கள், வேண்டிய திக்ர்கள், தஸ்பீஹ் சொல்லிக் கொள்ளலாம். இருந்தாலும் அந்த களிமா தான் சொல்லி 7 சுற்றுக்களும் அந்த சஃபா மர்வால போகணும். அப்ப அதை முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யுங்க, அந்த களிமாவுடைய கடைசி வார்த்தைக்கு பாடமாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. முக்கியத்துவம் கொடுத்து பாடமாக்கிக் கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க சஃபால போற நேரத்துல சும்மா நார்மல் நடையில தான் போவோம். அந்த இடத்துல ஒரு பச்சை லைட் போட்டிருப்பாங்க, ஒரு 50 மீட்டர், ஒரு சின்ன தூரம். அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் என்ன செய்யணும் சொன்னால், இந்த தோல் புஜத்தை கொஞ்சம் குளிக்க என்ன செய்யணும், அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வேகமா போகணும். ஃபாஸ்டா ஓடக்கூடாது. சில ஆளுக்கு வேகமா ஓடுவாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா, ஆண்கள் இப்ப எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த சஃபா மர்வால பச்சை லைட் போட்டுள்ள அந்த இடத்துல மேல அப்படியே பச்சை லைட் போட்டிருப்பாங்க. அது கீழே என்ன செய்யணும், அப்படி நடந்து போயிட்டுனா அந்த பச்சை லைட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து பச்சை லைட் முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன தூரம், ஒரு 50 மீட்டர் சின்ன தூரம் தான். இந்த தோல் புஜம் குளிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், ஆண்கள் கொஞ்சம் போகணும், வேகமா போகணும். பெண்கள் சாதாரண நடையில வருவாங்க. இப்ப நாங்க என்ன செய்வோம், அப்படியே ஓடி போய் அந்த பச்சை லைட் முடிகிற இடத்துல நிற்போம். பெண்கள் வருவாங்க, அப்படியே சேர்த்து அப்படியே கூட்டிகிட்டே போவோம். அப்படியே சஃபால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே தொங்கலுக்கு போனா மர்வா, அப்படியே யூடேன் எடுக்கிறோம். அப்ப சஃபால இருந்து அந்த தொங்கலுக்கு போறது 1 டே. அப்படியே யூடேன் எடுத்து அப்படியே என்ன செய்யணும், டேன் எடுக்கிறோம். திரும்பி என்ன செய்யறோம், அப்படியே மர்வால இருந்து திருப்பி இந்த பக்கம் வர சஃபா பக்கம் வர்றது 2வது ரவுண்ட். இங்க இருந்து அந்த தொங்கலுக்கு போறது 1 டே, அங்க இருந்து இங்க வர்றது 2. அப்ப அப்படி 7 ரவுண்ட் சுத்தம்.
போகணும். அதே போல மறுவாலையும் பச்சை லைட் போட்டிருப்பாங்க. அப்படியே பச்சை லைட் அப்படியே கொஞ்சம் தூரம் போட்டிருப்பாங்க. சின்ன தூரம். அங்கேயும் ஆண்கள் என்ன செய்யணும்? அந்த தோல் பூஜ்ஜியத்தை குளிக்க கொஞ்சம் லேசா ஃபாஸ்டா போகணும். பெண்கள் சாதாரண நடையில வருவாங்க. இப்படி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 2 பக்கத்துக்கும் பச்சை லைட் உள்ள இடத்துல மட்டும் ஆண்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் தோல அப்படியே லேசா அப்படியே குலுக்கிட்டு கொஞ்சம் லேசா வேகமா போகணும். ஓட தேவையில்லை. சரிதானே? அப்ப சை என்பது எப்படி தவாஃப் என்பது 7 சுற்றுக்களோ, சை என்பதும் அதாவது சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடுவது என்பதும் 7 சுற்றுக்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 7 சுற்று. சஃபால ஆரம்பிச்சு அந்த தொங்கலுக்கு போறது உண்டு. அந்த லாஸ்ட்டுக்கு போறது உண்டு. திருப்பி மறுவால யூடர்ன் எடுத்து அந்த மறுவால இருந்து இங்கிட்டு இந்த தொங்கலுக்கு வர்றது 2. அப்ப சஃபால ஆரம்பிச்சா மறுவா தொங்கல்ல முடியும். முடிஞ்சிட்டுண்டா அப்படியே கேட் வழியா வெளியே வந்துடலாம். இது 4வது கடமை முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க திருப்பி பாருங்க. முதலாவது உம்ராவுடைய கடமை என்ன? நியத்து வைத்தல். 2வது தவாஃப் செய்தல். 3வது 2 ரக்காய் தொழுவுதல். 4வது சை செய்தல், தொங்கோட்டம் ஓடுதல். 5வது முடி வெட்டுதல். பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே வெளியே வந்து ஹோட்டல்ல போய் ரூம்ல போய் என்ன செய்வாங்க? அவங்க அடி அந்த கொண்டையுடைய அடி அடி முடிய பிடிச்சி என்ன செய்வாங்க? அப்படி சின்ன துண்டு வெட்டி கொள்வாங்க. சின்ன துண்டு வெட்டி கொள்வாங்க. அவங்களே வெட்டி கொள்ளலாம் அல்லது யார் சரி வெட்டி விடலாம். அவங்களுக்கே வெட்டி இயலும் லேசா. அப்ப அதனால நீங்க என்ன செய்ய கத்திரிக்கோள் இங்க இருந்தே கொண்டு வாங்க. கத்திரிக்கோளை வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல போட்டுறாதீங்க, ஏர்போர்ட்ல எடுத்துருவாங்க. கத்திரிக்கோளை என்ன செய்யுங்க? உங்களோட பேக்கேஜ்ல போட்டுக்கொள்ளுங்க. அப்ப அதை என்ன செய்யுங்க? ஏர்போர்ட்ல போட்டீங்கன்னா ஜித்தா ஏர்போர்ட் வந்து நாங்க கிளியர் பண்ணி அந்த பேக்கை எடுக்கலாம். நீங்க ஹேண்ட் லக்கேஜ் போட்டீங்கன்னா இங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல வெளியே எடுத்து வீசி விட்டுருவான். கத்திரிக்கோள்லாம் ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போக இயலாது. அதனால உங்களோட பெண்கள் குறிப்பா 5வது கடமையான முடிவெட்டுறதுக்காக வேண்டிய கத்திரிக்கோள் என்ன செய்யுங்க? உங்களுடைய பேக்கேஜ்ல வச்சு என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. அப்ப ரூம்ல நீங்க போய் என்ன செய்யுங்க? உங்களுடைய சின்ன முடிய வெட்டிட்டீங்கன்னா உங்களோட உம்ரா கடமை முடிஞ்சு. இப்ப ஆண்கள் அந்த இடத்துல சலூன் இருக்கும், நிறைய சலூன் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஒண்ணு மொட்டை அடிக்கிறது அல்லது முடிய சோட் பண்ணி கொள்றது. அவங்கவுங்க விருப்பம். மொட்டை அடிக்கிறதுக்கு நபியவங்க அதிகமாக துவா கேட்டிருக்கிறாங்க. முடிவெட்டுறவங்களுக்கும் ஒரு தடவை முடிக்க துவா கேட்டிருக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறவங்களுக்கு 3 தடவை துவா கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அது உங்களோட சாய்ஸ். மொட்டை அடிக்கணும்னா மொட்டை அடிக்கலாம், அல்லது முடிய சோட் பண்ணா சோட் பண்ணி கொள்ளலாம். முதலாவது யார் உம்ரா செய்ய வாரீங்களோ அவங்க மொட்டை அடிக்கிறது சிறப்பு. அடிக்கடி செய்யறவங்க சோட் பண்ணி கொள்ளலாம். அவங்க ஏற்கனவே மொட்டை அடிச்சிருப்பாங்க. புதுசா முதலாவது யார் உம்ரா செய்ய ஆண்கள் வாரீங்களோ அவங்க என்ன செய்யறது? முதலாவது மொட்டை அடிக்கிறது, அது பரக்கத் என்ற அடிப்படையில அதை செஞ்சு கொள்றது. இதான் 5 கடமை. இதை நல்லா நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க தனியா செய்யலாம் உம்ரா. இதை நல்லா நீங்க இப்ப போறதுக்கு 2 நாள் இருக்கு தானே? நீங்களே வீட்டுல பேசி பாருங்க. மாறி மாறி கணவன் என்ன செய்யுங்க? மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க, மாப்பிள்ளை கணவன்கிட்ட கேளுங்க, பிள்ளைகிட்ட கேளுங்க. உம்ராவுடைய கடமைகள் 5 சொல்லுங்க பாப்போம். அவங்க சொல்லுங்க, சொல்லணும். பிள்ளையா சொன்னாலும் அப்படி திருத்திக் கொள்ளலாம். முதலாவது நியத்து வைக்கிறது. அப்ப நியத்தை எங்க வைக்கணும்? பிளைட்ல பறந்துட்டு இருக்க நேரத்துல அவங்க அறிவிப்பாங்க, அப்ப நாங்க வைக்கணும். அதை நீங்க அப்படி சொல்லிக் கொள்றது. 2வது தவாஃப் செய்யறது. அப்ப தவாஃப்னா என்ன? ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். தவாஃப் நாங்க எங்க ஆரம்பிக்கணும்? நீங்க கேட்கணும். தவாஃப் எங்க ஆரம்பிக்கணும்? ஹஜ்ர் வஸ்து கல் கோண உள்ள இடத்துல ஆரம்பிக்கணும். அப்ப நான் சரியா அந்த கல்லுகிட்ட கோணட்ட வந்துட்டேன் பாக்குறதுக்கு ஒப்போசிட் சைட்ல எதிர்த்து செய்யல பச்சை லைட்டா சரியா இருக்கும் பார்த்துக்கொள்ளணும். தவாஃபை எப்படி ஆரம்பிக்கணும்? ஆரம்பிக்கும் போது வலது கையை தூக்கி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அப்படியே சுத்தி வார நேரத்துல வேண்டிய திக்ர்கள் வேண்டிய தஸ்பியோட என்ன செய்யலாம் வரலாம். 4வது கோணர் ருக்குனுல் யமானி. ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ர் வஸ்துக்கல் கோண கடையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்ற துவாவை ஓதணும். அப்படி நீங்க சொல்லி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள நீ பேசி பாருங்க. ஒரு 2-3 தடவை நீங்க ஒரு சும்மா ஒரு சதனமான மேசையை வச்சு ஒரு சின்ன டேபிளை வச்சு என்ன செய்யுங்க? இதான் செஞ்சு பாருங்க. 2 நாள் செஞ்சு பாருங்க. ஈஸியா வந்துடும். ஒரு அடையாளத்தை வச்சு அப்படியே செஞ்சு பாருங்க, சுத்தி பாருங்க. ருக்குனுல் யமானி அப்படி செஞ்சு பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு அங்க கபால செய்யறதுக்கு மாஷா அல்லாஹ் அழகா செய்வீங்க. தனியாவே நீங்க செஞ்சிருவீங்க. நான் ஏன் திருப்பி ஆழமா சொல்றேன்னா நாங்க கிட்டத்தட்ட 35 பேர் போறோம். 35 பேர் போற நேரத்துல அந்த சில நேரம் கிரௌட்ல ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டு வச்சுக்கிறீங்களேன். நாங்க எல்லாம் சேர்ந்தா போவோம். அப்படியே நாங்க நிச்சயமா மெதுவா எல்லாத்தையும் மிஸ் ஆகாம அரவணைச்சு எல்லாரும் சேர்ந்து போவோம். சம்டைம் ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கிறதா இருக்கு. அப்ப அவர் அழுக தேவையில்லை, பதற தேவையில்லை, எங்கள்கிட்ட காணும் கூட்டத்துல ஆட்களை காணு தேட தேவையில்லை. எப்படி அதுக்குள்ளதான் இருப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யலாம்? ரைட், மிஸ் ஆனாலும் ரைட் இப்படித்தான் செய்யணும், இது செய்யணும், இதுக்கு அடுத்து இதை செய்யணும், இதுக்கு அடுத்து இதை செய்யணும். இதுக்குள்ளே நாங்க என்ன செய்ய அவங்கள பாத்துடலாம், கண்டுபிடிச்சலாம். அப்படியே மிஸ் ஆனாலும் நேர ஹோட்டலுக்கு நாங்க போயிடுவோம். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்ப இதை நல்லா நீங்க ஆழமா படிச்சுக்கிட்டா தான் நாங்க சேர்ந்து செஞ்சாலும் நீங்க தனியா செஞ்சாலும் அதை மிஸ் ஆயிட்டாலும் கூட நீங்களா செஞ்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துடுவீங்க. சரிதானே? அப்ப முதலாவது நியத்து வைக்கிறது, 2வது தவாஃப் செய்யறது. தவாஃப் எப்படி செய்யறது அந்த பாடத்தை படிச்சுக்கொள்ளுங்க. 3வது மக்காம இப்ராஹிம் முன்னுக்கு 2 ரக்காய் தொழுகிறது. 4வது சை செய்யறது. சை செய்யறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் துவா கேட்டுட்டு சை என்ன செய்யறது? தொங்கோட்டத்தை அந்த சஃபால ஆரம்பிக்கிறது.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொள்றது, அந்த பச்சளை எடுக்கிறது கொஞ்சம் தொங்கட்டும் வேகமா போறது, இப்படி நீங்க பேசிக்கொள்ளுங்க, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப நல்ல உள்ளத்துல பதிஞ்சிடும். பதிஞ்சாச்சுன்னு சொன்னால் அப்ப அந்த உம்ராவை சரியா முடிச்சுக்கலாம். அப்ப உம்ராவுடைய கடமை, உம்ராவுடைய அம்சம் இதுதான். சரியா நாங்க செஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் லேசாக்கி தருவான். உண்டு. இப்ப அடுத்ததாக இப்ப நாங்க தவாப் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப தவாப் செய்யற நேரத்துல வந்து ஒருத்தருக்கு ஒழு முறிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். 4 ரவுண்ட் சுத்தியாச்சு. 4 ரவுண்ட் சுத்தும் பொழுது எங்களுக்கு திடீர்னு ஒழு முறிஞ்சிருச்சு. இப்ப ஒழு முறிஞ்சு என்ன செய்யணும்? ஒழு செய்யணும். அந்த தவாஃபுக்கு கட்டாயம் ஒழு அவசியம். சைக்கு ஒழு அவசியம் இல்ல. ஒழுவோடும் செய்யலாம், ஒழு இல்லாம செய்யலாம். ஒழுவோடு இருக்க சிறப்பு. ஆனா தவாஃபுக்கு கட்டாயம் ஒழு இருக்கணும். ஒழு இல்லாம தவாஃப் செஞ்ச அந்த தவாஃப் கூடாது. ஒழு முறிஞ்சிருச்சு இப்ப. ஒரு 4 ரவுண்டு சுத்துற நேரத்துல ஒழு முறிஞ்சிருச்சுண்டா, இப்ப என்ன செய்யணும் சொன்னால், இப்ப ஒழு செய்யற இடம்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. உள்ளுக்கு வெளியே போக தேவையில்லை. அப்படி இல்லாட்டி பக்கத்துல ஜம்சம் தண்ணி நிறைய வச்சிருப்பாங்க. பெரிய பக்கெட்லாம் வச்சிருப்பாங்க. ஜம்சம் தண்ணி எடுத்து என்ன செய்யலாம்? ஒழு செஞ்சு கொள்ளலாம். சரி. ஒழு செஞ்சுட்டு வந்து என்ன செய்யறது? இப்ப 4வது ரவுண்ட்ல தான் உங்களுக்கு ஒழு முறிஞ்சிச்சு. அந்த 4ல இருந்து அப்படியே தொடர்ந்து போறது. ஆரம்பத்துல இருந்து வர தேவையில்லை. நல்லா இப்ப நாங்க தொழுகையில வந்து ஒழு முறிஞ்சு என்ன செய்வோம்? இப்ப நாங்க தொழுகிறோம். 3வது ரக்காயத்துல ஒழு முறிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்வோம்? திருப்பி போய் ஒழு செஞ்சுட்டு திரும்பி ஸ்டார்ட்ல தான் தொழுவோம். ஆனா தவாஃப் அப்படி இல்ல. எந்த இடத்துல ஒழு முறியுதோ 4வது ரவுண்ட்ல ஒழு முறிஞ்சு வச்சுக்க உதாரணத்துக்கு. இப்ப ஒழு செஞ்சுட்டு வந்து அந்த 4ல இருந்து என்ன செய்யணும்? சுத்தி அந்த 7 முடிச்சிடணும். இப்ப இது ஓகே தானே? தவாஃப் செய்யும்போது ஒழு முறிஞ்சால் எந்த இடத்துல ஒழு முறியுதோ, எத்தனாவது ரவுண்ட்ல ஒழு முறியுதோ அத்தனை ரவுண்ட் என்ன செய்யணும்? ஒழு செஞ்சுட்டு வந்து திருப்பி அதை கண்டினியூ பண்ணி அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சு முடிக்கணும். இது ஓகே. அல்லது நீங்க தவாஃப் செஞ்சுட்டு இருக்க நேரத்துல உங்களுக்கு நீங்க மறந்துட்டீங்க. 5ஆ 6ஆ 5வது ரவுண்டு போறேனா அல்ல 6வது ரவுண்ட் போறானா உங்களுக்கு டவுட் ஒன்று வருது. அப்படி ஒரு சந்தேகம் வருது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? குறைஞ்சதான் எடுக்கணும். லேசுக்காக சரி 6 நினைச்சுக்கொள்ளுமே. 5 6 6 ஒரு ரவுண்ட் ரவுண்டுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால 6 நினைச்சுக்கணும். அப்படி நினைக்கக்கூடாது. அந்த குறைஞ்சதை எடுக்கணும். 5 6 6 7 6 தான் எடுக்கணும். 5 6 5 தான் எடுக்கணும். எடுத்து என்ன செய்யணும்? மத்த 2 ரவுண்டையும் சுத்தி முடிச்சிடணும். அப்ப இதை நீங்க என்ன செய்யுங்க? அதை விளையும் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்ப நாங்க உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு இப்ப இங்க தனியா தவாஃப் செய்ய வருவீங்க. ஒவ்வொரு வக்துக்கும் வருவீங்க, நேரத்தோட வருவீங்க, தவாஃப் செய்வீங்க. தவாஃப் எவ்வளவு செய்யலாம். அப்ப அந்த தவாஃப் நீங்க விளையும் கொள்ளணும். அதே சிஸ்டம் தான். தவாஃப் என்பது அதே சிஸ்டம் தான். அதாவது காபா கிட்ட வந்து அந்த ஹஜ் வசதுக்கள் கிட்ட ஆரம்பிக்கிறது. இப்ப நான் சொல்லி தந்தேனே அதே சிஸ்டம் தான். நீங்க உம்ரா முடிச்சுட்டு வந்து தவாஃப் செய்யற சிஸ்டம் அதே சிஸ்டம் தான். தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காய் தொழுது கொள்ளணும். வேற ஒன்றும் இல்ல. எக்ஸ்ட்ரா தவாஃப் நீங்க எவ்வளவு செய்யலாம். அது வந்து என்ன செய்யறது? அதே தவாஃப் அந்த சிஸ்டம் செய்யணும். தவாஃப் செஞ்சு முடிச்சுட்டு 2 ரக்காயத் அந்த மக்காம் இப்ராஹிம் பண்ணி 2 ரக்காயத் தொழுதுட்டீங்கன்னா ஒரு தவாஃப் முடிஞ்சு. நீங்க வேண்டிய அளவுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்? தவாஃப் செஞ்சு கொள்ளலாம். சை எல்லாம் கிடையாது. சை வந்து உம்ராவுக்கு தான். தொங்கோட்டமும் உம்ராவுக்கு தான். சும்மா தவாஃப் என்பது காபாவை 7 முறை சுத்துறதும் 2 ரக்காத் தொழுறதும் மட்டும்தான். அதை விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வந்து நீங்க வந்து ரூம்ல இருந்து வார நேரத்துல குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னால காபாக்குள்ள வந்துடணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க வந்து தஹஜ்ஜுக்கு வாங்க. ஒரு 3 மணி 3:30 மணிக்கு வாரீங்க. அங்க வந்து தஹஜ்ஜுக்கு ஒரு பாங்கு சொல்லுவாங்க, சுபுக்கு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. நபியோட காலத்துல இருக்கு. நம்ம நாட்டுல நடைமுறையில இல்ல. இப்ப அங்க என்ன செய்வாங்க? தஹஜ்ஜுக்கு 4 மணிக்கு பாங்கு சொல்லுவாங்க. 4:45 சுபுக்கு பாங்கு சொல்லுவாங்க. சரியா? அப்ப நாங்க 3:30 போயிட்டால் பாங்க எதிர்பார்க்க தேவை. தஹஜ்ஜுடைய பாங்க எதிர்பார்க்க தேவையில்லை. நாங்க தஹஜ்ஜத் தொழுதுட்டே இருக்கலாம். சொன்னாலும் சொல்லலாம். தஹஜ்ஜத் தொழுதுட்டே இருப்போம். அப்ப தஹஜ்ஜத் தொழுதுட்டு அடுத்து வந்து சுபுகையும் தொழுதுட்டு என்ன செய்வோம்? அப்படி ரொம்ப வந்து டீ குடிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் டீ அதெல்லாம் ரெடி ஆயிரும். அதே போல வந்து 7 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். 6:45 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு ரெடி ஆயிரும். இங்க சாப்பிட்டு என்ன செய்யறது? அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது. அப்படி ஒரு தூங்கி ஏன்னா 7 எழும்பி போனனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். அப்ப நீங்க தூங்குனீங்க என்றால் ஒரு 10 மணிக்கு எழும்பலாம். 10 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு நல்லா உடுப்பு உடுத்திலாம் உடுத்திக்கிட்டு என்ன செய்யறது? 11 மணிக்கெல்லாம் காபாவுக்குள்ள போயிடணும். அப்ப காபாவுக்குள்ள போனா ஒரு தவாஃப் ஒன்று செய்யலாம். அல்லது நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று இருக்கணும். நான் இந்த 10 நாள்ல ஒரு முழு குர்ஆனை ஓதி முடிக்கணும். யாரெல்லாம் குர்ஆனை அழகா ஓதுறீங்களோ, வேகமா ஓதுறீங்களோ எல்லாரும் ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நியத் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உம்ராவுடைய பயணத்துல முழு குர்ஆனை நான் ஓதி முடிக்கணும். முழு குர்ஆனையும் 30 ஜுஸையும் ஓதி முடிக்கணும். இப்ப நீங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்து என்ன செய்யுங்க? குர்ஆனை ஓத ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். ஃபிளைட் பறந்துட்டு இருக்க நேரத்துல அல்லாஹ் எனக்கு குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். குர்ஆனை நான் ஓதுறேன். நிச்சயங்க அல்ல எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் தந்தேன். இவ்வளவு நாளா நான் அதாவது வீட்டுல பூமியில நடக்கும்போது குர்ஆனை ஓதினேன். பூமியில இருக்கும்போது ஓதினேன். பறக்கும்போது குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இப்ப பஹ்ரைன் போறது கையில செய்யுங்க. ஒவ்வொரு ஜூஸும் முடிச்சுட்டு என்ன செய்யலாம்? அப்படியே ஃபிளைட்ல அப்படியே தூக்கம் வரணும், தூங்கிடலாம். அதே போல பஹ்ரைன்ல இருந்து ஜித்தா போற நேரத்துல அங்கிட்டு ஒரு ஜூஸ் ஓதி முடிச்சிடலாம். ஏன்னா ஏறணும்னு தூக்கம் வராதே. ஏறி கொஞ்ச நேரத்துல தூக்கம் வரும். அப்ப அந்த தூக்கம் வார வரைக்கும் குர்ஆனை ஓதலாம்.
அப்ப ஸ்ரீலங்கா ஃபிளைட்ல ஏறினதுல இருந்து ஜித்தா போறதுக்குள்ள ஒரு 2 ஜுசு 3 ஜுசு ஓதி முடிச்சிடலாம். அதே போல பஹ்ரைன்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. சும்மா பேசிக்கிட்டு சுத்தி பார்க்கறது அத விட்டுட்டு நாங்க உம்ராவுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப குர்ஆன எடுத்து ஓதுவோம். அப்ப கிட்டத்தட்ட ஜித்தாவுக்கு போறதுக்குள்ள ஒரு 2 ஜுசு 3 ஜுசு நீங்க டார்கெட் பண்ணீங்களா, ஆர்வத்தோட ஓதி முடிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அங்க நாங்க ரூம்ல இருக்கிற நேரத்துல, ஹோட்டல்ல மக்கால இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு ஹவருக்கு முன்ன போனீங்கண்டா, அப்ப என்ன செய்யும்? அப்ப லொஹருக்கு 11 மணிக்கு போறீங்க. ஒரு ஜுசு ஓதி முடிக்கலாம். அங்க போய் லுஹா தொழுவுறது. லுஹா தொழுதுட்டு குறைஞ்சது 2 ரக்காத் லுஹா, கூடியது 8 ரக்காத். லுஹாவுடைய எண்ணிக்கை. குறைஞ்சது 2, கூடியது 8. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் காபாக்குள்ள போயிட்டீங்க. லுஹர் தொழுகைய டார்கெட் பண்ணி. அப்ப 2 ரக்காத் 4 ரக்காத் லுஹா தொழுது குர்ஆன ஓதிங்க. ஒரு ஜுஸ் லொஹருக்கு முன்ன ஓதிருவீங்க. இப்ப லொஹர தொழுதுட்டு அப்படியே நீங்க என்ன செய்வீங்க? ரூமுக்கு வந்து லஞ்ச், பகல் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கலாம். அசருக்கு நீங்க போறீங்க. அசருக்கு போனா வெளிய வரக்கூடாது. இஷா தொழுதுட்டு தான் வரணும். கஅபாக்குள்ள அசருக்கு போனா இஷா தொழுது தான் வரணும். அப்ப அசருக்கு போனா அப்போ ஒரு ஜுஸ் ஓதலாம். மக்ரிப் தொழுதுட்டு ஒரு ஜுஸ் ஓதலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 வேகமா ஓதினீங்கன்னா 5 ஜுஸும் ஓதி முடிக்கலாம். மாஷா அல்லாஹ்ன்னு. அப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும். எந்த இடத்துல குர்ஆன் இறங்குச்சோ அந்த இடத்துல அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எந்த இடத்துல குர்ஆன நம்ம ஓதணுமோ, குர்ஆன் இறங்குச்சோ அந்த இடத்துல கஅபா கிட்ட, கஅபா சூழ எனக்கு குர்ஆன் ஓத அல்லாஹ் பாக்கி தந்திருக்கிறான். வேகமா ஓதணும். எப்படி சரி இந்த வாழ்க்கையில இந்த ஒரு 10 நாள்ல கஅபாலையும் மஸ்ஜித் நபவியிலையும் நபியோடைய பள்ளியிலையும் சேர்த்து என்ன செய்யணும்? ஒரு 30 ஜுஸ் ஓதி முடிக்கணும். அந்த ஆசை என்ன செய்யும்? இப்பயே உள்ளத்துல வளர்த்துக் கொள்ளுங்க. அப்ப நேரத்தோட நீங்க போகணும். சும்மா அன்னைக்கு முன்னாடி 1 நாள் 2 நாள் போயிட்டு அப்படியே திருப்பி ரூம்ல கஷ்டமா இருக்குது, டயர்டா இருக்குன்னு படுத்துடக்கூடாது. ஏன்னா நீங்க பல லட்சங்களை செலவழிச்சு வாருங்க. நேரத்தை காலத்தை ஒதுக்கி வாருங்க. தங்க போறது கஅபால வந்து மக்கள் வந்து 5 நாள் தான். அந்த 5 நாள அமல் ரீதியான செயல்பாட்டுல உச்சகட்டம் என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ளணும். அதே போல நீங்க தஹஜ்ஜுத் நேரத்துல நீங்க போற நேரத்துல நிறைய இஸ்திக்ஃபார், தௌபா தான் அதிகமாக அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அமைச்சுக் கொள்ளணும். இப்ப நீங்க ரூம்ல இருந்து கஅபாவுக்கு நடந்து போறீங்க. போற நேரத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 100 தடவை சொல்லிட்டே போறது. ரூம்ல இருந்து கஅபா கிட்ட போறது வரைக்கும். அப்ப அந்த அந்த நேரத்துல இஸ்திக்ஃபாரோட நாங்க என்ன செய்யணும்? கஅபா கிட்ட போறோம். அல்லது அஸ்தக்ஃபிருல் அலீம் அப்படி சொல்லிட்டே போறது. அல்லது சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே போறது. அல்லது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இது ஒரு இஸ்திக்ஃபார் தான். அப்படியே என்ன செய்யறது? ஒவ்வொரு தஹஜ்ஜுத் போற நேரத்துல அப்படியே ரோட்ல நடந்து போற நேரத்துல அப்படியே சொல்லிட்டே போறது. அதை என்ன செய்யணும்? நிறைய இஸ்திக்ஃபார திக்ருகளை நான் டைப் பண்ணி போட்டுருக்கேன் குரூப்ல. இப்ப இருந்து சொல்லி சொல்லி பழகிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். அடிக்கடி சொல்லுங்க லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல். அதே போல சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல் அஸீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நபியே மேல ஸலவாத் சொல்றது. இதெல்லாம் அதிகமா வச்சுக்கொள்ளுங்க. நீங்க போற நேரம் வார நேரத்துல நபியங்க மீது அதிகமா ஸலவாத் சொல்றது. அதே போல திக்ரோட போறது வாரது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு 10 தடவை, ஒரு 20 தடவை, ஒரு 25 தடவை இப்படியான திக்ருகளை தஸ்பீஹ்ல சொல்லிட்டு அப்படியே வெளியே வாரது. 100% அமல்களோட தான் இருக்கணும். அப்ப இதை நீங்க சுருக்கமா விளையும் கொள்ளுங்க. இது அல்லாம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கஅபாலையும் மஸ்ஜித் நபியில வந்தும் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஜனாசா பொதுவா மக்கால எங்கெங்க மௌத்தா போறாங்களோ அங்கதான் கொண்டு வந்து தொழுவிப்பாங்க. அப்படி தொழுவிக்கிற நேரத்துல வந்து அப்படி தொழுவிக்கிற நேரத்துல எல்லாரும் தொழுவாங்க. இப்ப ஆண்களுக்கு ஜனாசா தொழுகை எப்படி தொழணும் தெரியும். பெண்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா அவங்க ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றது இல்லையே. ஜனாசா தொழுகை தொழுது பழக்கம் பெரும்பாலும் அதிகமாக. அப்ப ஜனாசா தொழுகை என்பது நின்ற நிலையில ருக்கு இல்ல, சுஜூத் இல்ல, நின்ற நிலையில 4 தக்பீர் சொல்லணும். விளையும் கொள்ளுங்க. பெண்கள் குறிப்பா விளையும் கொள்ளுங்க. அப்ப ஜனாசா ஜனாசா தொழுகை எழுப்பிப்பாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் நின்ற நிலையில அல்லாஹ் அப்படியே சொல்லணும். சொல்லி முடிஞ்ச என்ன செய்வாங்க? முதலாவது அல்லாஹ் சொன்ன உடனே அவுது சொல்லி பிஸ்மில் சொல்லி சூரா ஃபாத்திஹா ஓதணும். அவுது சொல்லி பிஸ்மில் சொல்லி முதலாவது சூரா ஃபாத்திஹா ஓதணும். இரண்டாவது அல்லாஹ் சொல்வாங்க. இரண்டாவது அல்லாஹ் சொன்னால் நபி அவங்க மீது ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். மூணாவது தக்பீர் சொல்லி முடிச்சிட்டு மூணாவது தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்வாங்க. இந்த ஜனாஸாவுக்கு துஆ கேட்கணும். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு நீ பெரிய துஆ உண்டு. அது முடிஞ்சா பாடமா இந்த ஜனாஸா துஆ அடிச்சு பாத்தீங்கன்னா குறைஞ்சது அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு அதை சரி இப்போதைக்கு பாடமா ஆயிக்கொள்ளுங்க. பிறகு ஃபுல் துஆவையும் பாடமாக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நாலாவது அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு சலாம் கொடுப்பாங்க. அங்க வந்து ஒரு பக்கம் தான் சலாம் கொடுப்பாங்க. இப்ப நாங்க ஜனாஸா தொழுகையில 4 தக்பீர் சொல்லி முடிச்சிட்டு இங்கிட்டும் சலாம், வலது பக்கம் இடது பக்கம் சலாம் கொடுப்போம். இப்ப அங்க என்ன செய்வாங்க? ஒரு பக்கம் தான் சலாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. சரியா? அப்ப நீங்க பெண்கள் குறிப்பாக விளங்கிக் கொள்ளுங்க. ஜனாஸா தொழுகை வந்து 4 தக்பீர் சொல்லுவாங்க. நின்ற நிலையில ருக்கு இல்ல, சுஜூத் இல்ல,
முதலாவது அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு சூரா ஃபாத்தியா ஓதணும். ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு நபி மீது ஸலவாத்து சொல்லணும். மூணாவது அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு அந்த மையத்துக்கான துவா கேட்கணும். நாலாவது அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு சலாம் கொடுக்கணும். இதை நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. இது டெய்லி அங்க நடக்கும். நீங்க எங்கேயும் ஜனாசா தொழுகை தொழலாம். பெண்கள் தாராளமா ஜனாசா தொழுகை தொழலாம். தனியாக தொழுது கொள்ளலாம். நீங்க உங்களுக்கு நெருக்கமான உங்க குடும்பத்துல ஆசிரியர் மவுத்து, அப்ப உங்களுக்கு நெருக்கமான ஆள், நீங்க என்ன செய்யலாம்? ஆண் ஜனாசா இருந்தாலும் சரி, பெண் ஜனாசாவா இருந்தாலும் சரி, அங்கே ஆண்கள் பெண்கள் சிறுவன ஜனாசா நிறைய வரும். ஆண் ஜனாசா இருந்தாலும் சரி, பெண் ஜனாசா நாட்டுல இருக்கிறீங்க, கல்வியை கஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தொழு ஆசைப்படுறீங்க பெண்கள், உங்க சிஸ்டம் தெரியும் சிஸ்டம். அப்ப ஆண் சொன்னால் ஜனாசா அப்படி படுக்க வச்சிருக்காங்க, அப்படி படுத்திருக்கிறேன் ஜனாசா. ஆண் சொன்னால் ஆண்களுடைய நெஞ்சுக்கு நேரம் நிற்கணும். பெண் சொன்னால் அத அந்த ஜனாசாவுடைய சரியா இடுப்புக்கு நேரம் நிற்கணும். ஆண் சொன்னால் நெஞ்சுக்கு நேரம் நிற்கணும். பெண் சொன்னால் அந்த ஜனாசாவுடைய அந்த இடுப்புக்கு நேரம் நிற்கணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஜனாசா உங்களுடைய சொந்த பந்த உறவுகள், உங்களோட அப்பா, அதோட நெருக்கமான ஒருத்தர், நீங்க ஆண்கள் தான் கொண்டு போய் ஜனாசா தொழுவாங்க. இந்த தண்ணி என்ன செய்யலாம்? இந்த சிஸ்டம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த ஜனாசா தொழுகை என்ன செய்யலாம்? தொழுது உங்களுக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். ஜனாசா தொழுகையை தொழுதால் ஒரு கீராத்துன்னு சொன்னால் ஒரு உஹது மலையுடைய அளவு நன்மை கிடைக்கும். நாங்க இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போனா உஹது மலை நேரடியா பார்ப்போம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். அவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். அந்த ஜனாசால கலந்து கொள்றவர் அடக்குற வரைக்கும் கலந்து கொண்டா 2 கீராத், 2 உஹது மலையோட நன்மை கிடைக்கும். பெண்கள் என்ன செய்யலாம்? இங்க நாட்டில் நீங்க ஜனாசா தொழுகைய, அதாவது உங்களுக்கு நெருக்கமான விருப்பமான அந்த ஜனாசால தொழுது கொள்ளலாம். அந்த நன்மையும் உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். அங்க என்ன செய்யும்? ஒவ்வொரு வக்துக்கு பிறகு இந்த ஜனாசா தொழுகை நடக்கும். அதை நீங்க என்ன செய்யுங்க? சரியா விளையும் கொள்ளுங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை நாள் வந்து 10 மணிக்கெல்லாம் பள்ளிக்குள்ள போயிடும். இல்லாட்டி உங்களுக்கு இடம் கிடைக்காது. அதனால விளையும் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை வந்து குறிப்பா வந்து காபால வந்து நேரத்தோட போனா தான் உள்ளுக்கு போயிடும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வெளித்தான் கிடைக்கும். வெளியே போய் நின்று வெயில கஷ்டப்பட வேண்டிய ஒரு நல்லது வேற தொங்க இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. பெரிய சுத்தம். அதனால வெள்ளிக்கிழமை மட்டும் நேரத்தோட என்ன செய்யும்? 10 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 10:30 குறைஞ்சது காபாக்குள்ள போயிடணும். போனா எங்களுக்கு திருப்தி. அது வெள்ளிக்கிழமை ஒரு விஷயத்தை நீங்க அவதானிச்சுக்கணும். சில நேரங்கள்ல அங்க சுபு தொழுகைக்கு, ஃபஜ்ர் தொழுகைக்கு சஜிதா வசனம் ஓதுவாங்க. சில நேரம் ஓதுவாங்க, சில நேரம் ஓத மாட்டாங்க. அப்ப முதலாவது ரக்காத்துல ஜமாத்தோட தொழுகை நேரத்துல ஜும்மாத், அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சஜிதா வசனத்தை ஓதினால் இமாம் என்ன செய்வார்? ருக்கு செய்யாம சஜிதாவுக்கு போவான். அதை கவனிச்சு சொல்லணும். அதை நான் அங்க வச்சு உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை எப்படின்னா அங்க மக்களை வச்சு உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை நீங்க இப்ப லேசா கொள்ளுங்க. அப்ப சஜிதா வசனம் ஓதி சஜிதாவுக்கு போனா நான் சஜிதாவுக்கு போகணும். வேற வசனம் ஓதி போனா போகணும். அதை நான் உங்களுக்கு அங்க வச்சு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன். அப்ப என்ன சுருக்கம் நீங்க மற்ற விஷயம், அந்த மக்களா சுத்தி பார்க்க போறது, தாய்ஃபுக்கு போறது. தாய்ஃபுக்கு போற நேரத்துல வேற கம்பெனியால கூட்டு போவாங்க. உங்களுக்கு தெரியும், வேற கம்பெனியால தாய்ஃபு சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து வார நேரத்துல இன்னொரு உங்களா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சரியா? அப்ப அதை வந்து உங்க மௌத்தா போன சரி செய்யலாம். அல்லது யார் சரி சுகம் இல்லாம அந்த வருத்தத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கான என்ன செய்யலாம்? அந்த உம்ராவை நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு 100 ரியால் அவங்க எடுப்பாங்க. அந்த கம்பெனியால 100 ரியால் எடுப்பாங்க. காலையில நாங்க 8, 8:30 போனோம்னால் ஈவினிங் மரியம் அல்லது இஷாவுக்கு தான் வந்து சேருவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அங்க வச்சு எல்லா விளக்கத்தையும் சொல்வேன். அதே போல மதீனால உள்ள சட்டத்திட்டங்கள், மதீனால உள்ள சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு அங்க வச்சு சொல்வேன். நீங்க முக்கியமா விளையும் கொள்ளுங்க, இந்த உம்ராவுடைய சட்டத்தை மட்டும் நல்லா விளையும் கொள்ளுங்க. அதெல்லாம் நாங்க என்ன செய்யலாம்? நேரடியாக நாங்க அங்க வச்சு பயான் மாதிரி வச்சு எல்லா சந்தேகத்தையும் நாங்க நிவர்த்தி சொல்லலாம். இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம என்ன செய்யலாம்? அதை வந்து அடுத்த சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு உங்களுக்கு இங்க இருந்து போறது என்னென்ன எப்படி அதே நேரத்தில் நீங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் வீசா வச்சிருக்காங்க உங்களோட வாட்ஸ்அப் இருக்கு. நீங்க அதை கலர்லயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டிக்கெட்டை வீசா பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டெப்ல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வீட்டுல இருந்து வார நேரத்துல பாஸ்போர்ட் இருக்குதா, அது பாஸ்போர்ட் புதிய பாஸ்போர்ட்டா பழைய பாஸ்போர்ட்டா செக் பண்ணிக்கொள்ளுங்க. விசா எடுத்து இருக்கிறேன்னா, அதே போல வந்து டிக்கெட் எடுத்திருக்கிறேன்னா எல்லாம் சரியா இருக்குதா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நேரத்தோடய வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? இதை அமைச்சு கொள்ளுங்க. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எங்கள்கிட்ட இன்னொரு சில விஷயங்கள் நாங்கள் வளமையாக சொல்றது தான், அந்த ஐடி கார்டு ஒன்று கொடுப்போம் அவங்களுக்கு ஏர்போர்ட்ல வச்சு தான். அந்த ஐடி கார்டு ஒரு தவாஃபு கொண்டு போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஒன்றும் கொடுப்போம். அதில் இப்போ எங்கள்ட நம்பர்ஸ் அடிச்சுப்பாங்க, ஐடி கார்ட்லேயும் எங்களோட நம்பர்ஸ் எல்லாம் அடிச்சுப்பாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஹோட்டல்ல இருந்து வெளியில் போகும்போது அந்த ஐடி கார்டு அவனோட கழுத்தில் வைக்கணும். என்ன சொன்னால் தெரியுமே, அவங்க ஒரு முறை 2 முறை போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரே மாதிரி
அந்த இடங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது தானே. ஆனா சம்டைம்ஸ் 2 முறை பழகினாலும் ஓ மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கிற ரோட் ரோட் வார ரோட் போற ரோடுன்னு. அப்ப அதால அவங்க அத கட்டாயமா அந்த ஐடி கார்ட போட்டுக்கிட்டே போ சொல்லுங்க. ஏதாவது சந்தர்ப்பத்துல அவங்க மிஸ் ஆனாண்டா, அந்த ஐடி கார்ட யார் சரி போலீஸுகிட்ட சரி அங்கன சரி காட்டுனா அவங்க கால் பண்ணி எங்களுக்கு அறிவிப்பாங்க. நாங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கூட்டு போவோம். இல்லையா இது இருக்குது. மத்த விஷயம் நான் நீங்க வரும்போது அதாவது அதாவது இந்த சொல்லுங்க. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல வச்சு உங்களுக்கு வந்து ட்ரவல்ஸால வந்து அந்த கழுத்துல போடுறதுக்கு ஒரு ஒரு இது மாதிரி தருவாங்க. உங்களோட போட்டோ பண்ணி அந்த அவங்களோட டெலிஃபோன் நம்பர்லாம் போட்டு தருவாங்க. டெக் ஒண்ணு தருவாங்க. அத நீங்க கழுத்துல போட்டுக் கொள்ளணும். பெண்களுக்கு வந்து தலையில அடிக்கிற ஒரு ஹப்ஸா ட்ரவல்ஸ்ன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த தலையில அடிக்கிற மாரி ஒரு சின்ன ஒரு துண்டு ஒண்ணு தருவாங்க. அத அடிச்சுக் கொள்றது. அப்ப இத நாங்க அங்க இருக்கும்போது இது தேவையில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. அத வச்சுக்கணும். சில நேரம் நீங்க கௌபால அங்க மிஸ் ஆனாலும் கூட, நீங்க அங்கங்க தேடி அலைய தேவையில்ல. இப்ப நாங்க அவங்க ஆட்களுக்கு சொல்றது வந்து இந்த பாத்ரூம் WCன்னு போட்டு நம்பர் போட்டிருப்பாங்க. 1வது நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்ன்னு. நீங்க எங்க மிஸ் ஆனாலும், முதலாவது நாங்க அடையாளம் காட்டுவோம். ஒரு பாத்ரூம் அடையாளம் காட்டுவோம். எத்தனாம் நம்பர்ன்னு காட்டுவோம். நீங்க எங்க மிஸ் ஆனாலும் யார்ட்ட கேட்டாலும் 5ஆம் நம்பர் WC எங்க இருக்குது? 4ஆம் நம்பர் WC எங்க இருக்குது? நாங்க எந்த இலக்கத்த காட்டுறோமோ, அந்த இடத்துக்கு வந்து உங்களோட கையில ஃபோன் இல்லாட்டியும் கூட யார்ட்ட சரி, எங்க நம்பர குடுத்து நீங்க கால் பண்ணி, நான் இந்த இடத்துல தான் நிக்கிறேன் வாங்கன்னா நாங்க வந்துருவோம். சரியா? நீங்க வேற எங்கேயும் தேடி அலைய தேவையில்ல. அங்க போணும், இங்க போணும் தேவையில்ல. WC அதாவது அந்த டொய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. அதை எத்தனாம் நம்பர்ன்னு நாங்க முதலாவது உங்களுக்கு காட்டிடுவோம். அன்னைக்கே இந்த எங்க யார் மிஸ் ஆனாலும் இந்த பாத்ரூம் அப்ப நீங்க எங்க மிஸ் ஆனாலும் உங்களுக்கு பாத்ரூம் இல்லாட்டி கூட அங்க உள்ள போலீஸ் யார்ட்ட சரி வேலை செய்யற ஆட்கள்ட்ட WC 4 எங்க இருக்குது, WC 5 எங்க இருக்குது, எல்லாம் எல்லா பக்கம் பக்கம் அவங்க காட்டுவாங்க. அப்படி அங்க வந்து நிறுத்திட்டீங்கன்னா நாங்களும் உங்களை என்ன செய்வோம், அப்படியே கூட்டிட்டு போவோம். இது ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க வந்தாலும் பாஸ்போர்ட்டை பாதுகாக்கிற விஷயம் அதெல்லாம் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் கடைசி வர நம்ம கவனமா இருக்கணும். நிறைய பேர் ஒரு ஒரு சில போன எல்லாம் மிஸ் ஆகிட்டு பெரிய சிக்கல மாட்டிக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாயிடும். உங்களுக்கு கடைசியில அந்த பாஸ்போர்ட் எல்லாம் வெளியே வரையில இன்னொரு 2-3 நாள் நிக்க வேண்டிய வரும், பெரிய செலவு வந்துடும். அதனால அவங்களோட பாஸ்போர்ட்டை பாதுகாக்கிறது இங்கிருந்து வரும்போது நிறைய உட்கொண்டு அடிக்க வர தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன சாமான் கொண்டு வரணும் உங்களுக்கு அறிவிச்சுட்டாங்க. ஒரு செருப்பு எக்ஸ்ட்ரா எடுத்து கொள்ளுங்க. அதுக்குள்ள வந்து உடுப்புறதுக்கு மேலுக்கு போற சௌகாரம், உடுப்புகள் சௌகாரம் அதை எடுத்துக் கொள்ளுங்க. நீங்க உடனே யூஸ் பண்ற மாதிரி டேப்லெட்ஸ் அதை தைலங்கள் எடுத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு இல்லாட்டி வேற யாராச்சும் யூஸ் பண்ணலாம். அதே போல வந்து சும்மா ரூம்ல இருக்க நேரம், பஸ்ல போற நேரம் திங்கிறதுக்கு மிச்சம் கடலை அடிமுறுக்கு மாறி மாறி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட கொடுத்துவாங்க. மாறி மாறி அங்க எல்லாரும் 35 பேர் வரும். அப்ப எல்லாம் நாங்க சகோதரா பழகிடுவோம், சகோதரிகளா பழகிடுவோம். அப்படி நீங்க மிச்சம் பொண்ணுங்க எல்லாரும் பங்கு போயிடலாம். ஒரு கடலை பொண்ணு எல்லாரும் அது ஒரு சதக்க போயிடும். அதே போல லிங்க் பண்ணுங்க. நாங்க இந்த மக்காவை சுத்தி பார்க்க போகும்போதும் மதீனாவை சுத்தி பார்க்க போகும்போது அந்த தேவைக்கு நாங்க என்ன செய்வோம்னா ஒரு ரியால் 2 ரியால் எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு நம்ம சரக்க மாதிரி செய்வோம். ஆனா அந்த 2 நேரம் மட்டும்தான். மத்த நேரம் டிராவல்ஸ் அவங்க மத்த டிரைவர் கொடுத்து கொள்வாங்க. அந்த மக்காவை சுத்தி காட்டும் போதும் மதீனாவை சுத்தி காட்டும் பொழுதும் அந்த டிரைவர் மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் தொழில் செஞ்சுட்டு ஏதாச்சும் கிடைக்காதான்னு எதிர்பார்ப்பாங்க. நாங்க அங்க சரக்கா செய்ய பாக்கியம் கிடைக்கும். அதே போல நீங்க கபாக்குள்ள போற நேரத்துல இங்கே என்ன செய்யுங்க, ஒரு ரியால் 2 ரியால் மார்க் வச்சு போடுங்க. கபாக்குள்ள போற நேரத்துல உங்களுக்கு ஒரு ஆசை, நான் கபாக்குள்ள வச்சு என்ன செஞ்சேன், சதக்கா செய்யறேன். அப்படியே வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்க. அங்க ஜம்சம் அந்த தண்ணி குடுக்குற இடத்துல அந்த கபா துடைக்கிற ஆட்கள் கூட்டுற ஆட்கள் இருப்பாங்க. எல்லாம் பகிரங்கமா எல்லாரும் தெரியாம எல்லாரும் கொடுக்கலாம். ஒரு ஆள் கொடுத்து எல்லாரும் அப்படியே அப்படி வந்துருவாங்க. அப்படிங்க கபா உள்ளுக்கு போற நேரத்துல அப்படியே கையில போத்தி தெரியாது அவங்களுக்கு கையில அப்படி வச்சுட்டு போறது. அப்ப கபாக்குள்ள சதக்கா செய்யறது, அது மஸ்ஜித் நபவிக்குள்ள சதக்கா செய்யறது. அதே நேரம் கபாக்கு வெளியே எல்லாம் என்ன செய்வாங்க, நிறைய பேர் அப்படியே கை இல்லாம கால் இல்லாம சின்ன சின்ன அந்த கருப்பினத்தால் என்ன செய்வாங்க, நிப்பு ஆளுக்கு வந்து அப்படியே கேட்பாங்க. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களோட பேச வந்து அந்த சல்லி வச்சுக்கிற அந்த பேச வந்து வெளியே எடுத்துறாங்க, பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. வெளியே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இறக்கப்படுவீங்க பாவம் கையில காலில் சொல்லி அப்படியே ஈமுக்கிற மாதிரி வந்துடுவாங்க, அப்படியே பறிச்சு ஓடிடுவாங்க. கடைசியில எங்களோட சளி இழந்து நிக்கணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கபாக்குள்ள என்ன செய்யுங்க, நிறைய சதக்கா செய்யுங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ள நிறைய சதக்கா செய்யுங்க. ஏழும் சொன்னால் அங்க கபாவுக்கு வெளியே தஹஜ்ஜுடைய நேரத்துல சுபுடைய நேரத்துல குர்ஆன் விற்பாங்க. அதை வாங்கி உங்களோட உம்மாட பேர்ல வாப்பாட பேர்ல என்ன செய்யலாம், குர்ஆனை அங்கடைய பள்ளியில ஹதியா செஞ்சுட்டு வந்துடலாம். கபாக்குள்ள வச்சுட்டு வரலாம். 20 ரியால் 25 ரியால் விற்பாங்க. அது ஒரு 4 குர்ஆனை வாங்கி என்ன செய்யலாம், கபாக்குள்ள. அது ஒரு உங்களுக்கு சந்தோஷம்.